ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய சாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சுருக்கமான கருத்து விஷயம். 8 அத்தியாயங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இன்று பார்க்க இருப்பது 9வது அத்தியாயம். 9வது அத்தியாயத்துக்கு ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் என்று பெயர். இந்த அத்தியாயத்தில் 34 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஒரு சிறிய அத்தியாயம்தான். 7வது அத்தியாயத்தில் எந்த கருத்து சொல்லப்பட்டதோ அதே கருத்து தான் மீண்டும் இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது. அதை வேற கோணத்தில் சொல்லுகின்றார். இடையில 8வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தது ஒரு தனிப்பட்ட தனியான ஒரு விஷயம். பகவத்கீதையில் வேற எந்த அத்தியாயத்திலையும் வராத ஒரு விஷயத்தை 8வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறார். மற்ற அத்தியாயங்கள் எல்லாமே ஒரே விஷயம் வேற வேற கோணங்களில் சொல்லப்பட்டதாக இருக்கும். எட்டாவது அத்தியாயத்தில் நம்ம பார்த்த விஷயத்தோட சுருக்கம் என்ன என்றால், மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது? அதான் முக்கியமான ஒரு கேள்வி. மரணத்திற்கு பிறகு இந்த ஜீவன் எங்கே செல்லுகின்றான், என்ன ஆகின்றான்? கிடைத்திருக்கின்ற இந்த மனித பிறவியை அவன் எப்படி பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை பொறுத்து மரணத்திற்கு பிறகு அடுத்த வாழ்க்கையானது இருக்கின்றது. சாஸ்திரம் ஜீவனுக்கு அநேக பிறவிகள் இருக்கின்றன என்பதை தெள்ள தெளிவாக சொல்லுகின்றன. அதில் சந்தேகம் இல்லை. நாஸ்திகர்களுக்கு அதில் ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய வேதங்கள், பல யுக்திகள், நம்முடைய வாழ்க்கை அனுபவம், இப்படி பல விஷயங்களை வைத்து பார்க்கிற பொழுது பிறவி என்பது ஒன்று அல்ல, பல பிறவிகள். இதற்கு முன்னாடி பல முறை பிறந்திருக்கின்றோம், இதற்கு பிறகும் பல முறை பிறப்போம். ஆனால் அடுத்தடுத்த பிறவிகள் எப்படி வரும் என்பது சாஸ்திரம் அதில் சில தெளிவை, வரையறையை நம்முடைய வேதங்கள் காட்டுகின்றன. மரணத்திற்கு பிறகு என்ன பயணம், இந்த பயணம் எப்படி இருக்கும், அதை கதி என்று சொல்லுகின்றது. இந்த கதினா பயணம், மார்க்கம் என்று அர்த்தம், வழி என்று அர்த்தம். மரணத்திற்கு பிறகு நம்மளுடைய பயணமானது எந்த வழியில் இருக்கும்? 4 விதமான கதி இருக்கின்றது, 4 நிலை. இந்த 4ல் ஏதோ ஒன்று வரலாம். முதலாவது அதோகதி. அதோகதியை பற்றி இங்கே சொல்லலை, ஆனால் நம்ம அதை தெரிந்து கொள்ளணும். அதோகதினாக்க கீழான நிலை. அதாவது சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லை, தர்ம விஷயங்களில் நம்பிக்கை இல்லை. அவ்வாறு இருப்பவர்கள் மனம் போன போக்கில் வாழ்கிறார்கள். அவர்கள் அதனால் தர்ம அதர்ம பற்றிய சிந்தனை இல்லை, சொர்க்கம் நரகம் புண்ணிய பாப்பம் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, கடவுள் ஆத்மா இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, அல்லது நம்பிக்கை இருந்தாலும் முழுமையான நம்பிக்கை இல்லை. இப்போ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி வாழாமல், வேதம் சொல்லியிருக்கிறபடி வாழாமல், வேதம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கு. எதை செய்தால் என்ன பலன் என்பதையும் சொல்லி இருக்கின்றது. அதெல்லாம் ஸ்ரத்தை இல்லாமல், அதை பின்பற்றாமல் மனம் போன போக்கில் இஷ்டப்படி தன்னுடைய வெறுப்புப்படி வாழக்கூடியவர்கள். அவன் நல்லதையும் செய்வான், கெட்டதையும் செய்வான், ரெண்டும் விலங்கு மாதிரியான வாழ்க்கை தான் அவர்களுடைய கதி. அதோகதி. அதோகதினாக்க அவன் என்ன புண்ணிய பாபத்தை செய்திருக்கிறானோ அதற்கேற்ற மாதிரி அவனுடைய பிறவி பெரும்பாலும் கீழ்நிலையில தான் அவனுக்கு இருக்கும். அதனால் அதோன கீழ் நோக்கிய பயணம். இப்போ இருக்கிற மனித பிறவியிலிருந்து இன்னும் கீழான பிறவிகளுக்கு செல்லுவான். அதனால் கீழ் நோக்கிய பயணம், கீழே இருக்கக்கூடிய லோகங்களுக்கு செல்லுவான், கீழான சரீரங்களை, உடல்களை அடைவான். அதனால் அதற்கு அதோகத்தின்னு பேர். அடுத்த 2 கதிகள் மார்க்கம், சுக்லகதி கிருஷ்ணகதி, அல்லது கிருஷ்ணகதி சுக்லகதி. அதுதான் 8வது அத்தியாயத்தில் அதை பற்றி தான் பேசியிருந்தார். கிருஷ்ணகத்தின்னு சுக்லகதின்னு 2 மார்க்கம் இருக்கின்றது. சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை வைத்து நம்பிக்கை கொண்டு
சாஸ்திரம் சொல்லி இருக்கின்ற தர்மம், பக்தி இவைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்கள். அவர்களுக்குள்ள 2 பிரிவு. சகாமமாக சாஸ்திரத்தை பின்பற்றுதல், சகாமமா பக்தி, சகாம கர்மம், அல்ல சகாம கர்மி, சகாம பக்தன், சகாம உபாசனைன்னு சொல்லலாம். பக்திய உபாசனைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் சகாம கர்மி, சகாம உபாசகன். அப்போ அவன் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கர்மாக்களை செய்கின்றான். அந்த கர்மாவுக்கு பலன் இருக்கு. அந்த பலனை கருதி, பலனை எதிர்பார்த்து அவன் செயல்களை செய்கின்றான். அப்படி அது கர்மமாக இருக்கலாம். அந்த பூஜை முதலானவைகள், வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய வேள்வி முதலானவைகள், நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, இந்த கர்மாலாம் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு. அதில் அவனுக்கு ஸ்ரத்தையோடு அவன் அதை முறையாக செய்கின்றான். அதனுடைய பலனுக்காக செய்கின்றான், பலனை எதிர்பார்த்து செய்கின்றான். அப்படி செய்யறதுனால அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் மரணத்திற்கு பிறகு அவனுடைய பயணமானது கிருஷ்ணகதியில் இருக்கின்றது. அவன் என்ன எதிர்பார்த்து அந்த தர்மத்தை பண்ணானோ, அந்த புண்ணிய காரியங்களை செய்தானோ, அந்த புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்காக அவன் வேற உலகங்களுக்கு செல்லுகின்றான். அதை அனுபவித்து மீண்டும் திரும்பி வருகின்றான். அதில் கிருஷ்ணகதியில் போகிறது சகாமமா கர்ம உபாசனை செய்தவன். அவன் அதற்கான புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்காக மேல் உலகங்களுக்கு போகிறான். போயிட்டு திரும்ப இங்கே வந்துடுவான். அதில் திரும்பி வரும் பாதை. கிருஷ்ணகதிங்கிறது திரும்பி வருகின்ற பாதை. உயர்ந்த லோகங்களுக்கு சென்று திரும்பி வருவான். இதே கர்மம் உபாசனையை நிஷ்காமமாக அவன் செய்திருந்தார். பலன்ல பற்று கொள்ளாமல் ஈஸ்வர அர்ப்பணமாக அவன் செய்திருந்தார். இதுக்கு நிஷ்காம கர்ம, நிஷ்காம உபாசனை, நிஷ்காம கர்மி, நிஷ்காம உபாசனை, உபாசகன். அவ்வாறு அவன் இருந்தார். அவன் சுக்லகதியில செல்லுகின்றான். சுக்லகதியில செல்லுகின்றான். ஆனால் கர்மாவை பண்ணியிருக்கிறான், உபாசனை நல்ல பக்தி பண்ணியிருக்கிறான். எந்த பலனையும் எதிர்பார்க்காம சாஸ்திரம் சொல்லி இருக்கு, அதனால நான் செய்கிறேன். இறைவன் சொல்லி இருக்கிறார், நல்லா செய்கிறேன். இறைவன் மேலே இருக்கக்கூடிய பக்தி, ஸ்ரத்தை, நம்பிக்கையினால் அவன் அதை செய்கின்றான். நான் வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கலை, கேட்கலை. வேதத்தினுடைய பூர்வ பாகத்தை நல்லா பின்பற்றுகிறான். வேதாந்தம்ங்கிற உத்தர பாகத்தை, ஞான பாகத்தை அவன் தத்துவ சாஸ்திரங்களை படிக்கலை, கேட்கலை. அதே சமயம் நல்ல பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கிறான். எந்த லௌகிக்க பலனில் எதிர்பார்க்காம சாஸ்திரம் சொல்கிறபடி அவனுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றான். சிறந்த பக்தனா ஜபம் தியானம்லாம் நல்ல அனுஷ்டானம் பண்ணியிருக்கிறான். அதுவே அவனுக்கு மகிழ்ச்சியானதாக இருந்தது. எப்பொழுது நாம சங்கீர்த்தனம் பாடிக்கொண்டு இருக்கிறது, இல்லை பூஜை பண்ணுறது, இல்லை கர்மயோகமாக சர்வீஸ் பண்ணுறது, உளவார பணி முதலானவைகளை பண்ணுறது, அதில் எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் அதை செய்கின்றான். லௌகிக்கமான பலன்லாம் விரும்புறதில்லை. பகவான்கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு பெரிய லிஸ்டெல்லாம் கேட்கறதில்லை. விதிப்படி என்ன வருதோ அதை வரட்டும், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் செய்கிறத செய்கின்றேன். எனக்கு இது செய்யறதே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, ஒரு அமைதியான ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதே, சேவை பண்ணுவதே ஒரு மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்குது என்று செய்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் மரணத்திற்கு பிறகு நடந்த சரியை கிரியை இதில் இருக்கிறவர்கள் யோகத்திலையும் இருக்கலாம். சரியை கிரியை யோகத்தில் இருக்கிறார்கள், ஞானத்துக்கு வர்றதில்லை, ஞான சாஸ்திரங்களை படிக்கிறதில்லை, தத்துவ சாஸ்திரங்களை சித்தாந்த நூல்களை படிக்கிறது இல்லை. இதை மட்டும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பக்தியானவர்களாக, உண்மையானவர்களாக, நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள். பலன் கருதாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள். விதிப்படி என்ன வருதோ அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மரணத்திற்கு பிறகு செல்லுகின்ற பாதைக்கு சுக்லகதின்னு பேர். அவர்கள் செய்த நிஷ்காமமாக செய்த உபாசனையினுடைய பலனா அவர்கள் பிரம்மலோகத்திற்கு செல்லுகின்றார்கள். இது திரும்பி வாராத பாதை. திரும்பி வாராத பாதைன்னா அங்கே பிரம்மலோகத்தில் போய் அங்கே இருந்து சில காலம் சுகங்களை அனுபவித்து அங்கே பிரம்மா உபதேசம் செய்து அங்கே தத்துவ விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொண்டு அப்படியே முக்தி அடைகிறார்கள். அதனால் அதற்கு கிரம முக்தின்னு பேர். அதனால் அவர்கள் முக்தி அடைகிறார்கள். அந்த சுக்லகதியில் போபவர்கள் முக்தி அடைவார்கள். ஆனால் இந்த பிறவியில் இங்கேயே இல்லை, பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே இருந்து அங்கே தத்துவ சாஸ்திரங்கள்லாம் கேட்டு படித்து ஞானம் அடைந்து பிரம்மா இருக்கிற வரைக்கும் அந்த லோகத்தில் அந்த யுகம் இருக்கிற வரைக்கும் அந்த லோகத்தில் இருந்துட்டு பிறகு யுகம் முடிவில் அவர்கள் முக்தியை அடைகிறார்கள். அதற்கு கிரம முக்தின்னு பேர். இது ஒரு மார்க்கம். அதில் அதோகதி, கிருஷ்ணகதி,
சுக்லகதி. அடுத்தது 4வது ஞானம். இங்க கர்மயோகம் பண்ணி உபாசனை செய்து எதவிதமான பலனும் எதிர்பார்க்காம எல்லாம் பண்ணி அதன் பிறகு சித்த சுத்தி அடைந்து வேதாந்த சாஸ்திரத்தையும் படித்து ஞானம் என்று ஞானத்தையும் ஸ்ரவண மனன நிதியாசனம் பண்ணி ஞானம் அடைந்திருந்தால், நல்ல ஞான நிஷ்டை இருந்தால் அவர்கள் உடனடியாக முக்தி அடைகிறார்கள். அவர்கள் மரணத்திற்கு பிறகு பயணப்படுதல் என்பது இல்லை. நல்ல சத்தியோ முக்தின்னு பேர். உடனடியாக இந்த பிறவியிலே இங்கேயே முக்தி கிடைக்குது. ஜீவன் முக்தர்களாக இருக்கிறார்கள். மரணத்திற்கு பிறகு விதேக முக்தி. இப்போ விதேக முக்தினாக்கா இன்னொரு சரீரத்தை எடுக்கிறதில்ல, எங்கேயும் பயணப்படுறதில்லை. ஆகவே அது அகதி. அகதினா போகிறதே இல்லை. போனால் தானே இங்கே போகிறதுங்கிற கேள்வி வருது. அவர் போகிறதே இல்லை. இங்கேயே மரணத்திற்கு பிறகு இன்னொரு சரீரத்தை எடுப்பதில்லை. அவர் பிரம்மமாக இருக்கின்றார். அது அகதி. இந்த 4 தான். அதனால் மரணத்திற்கு பிறகு என்னென்ன, ஒன்று தர்ம விரோதமான வாழ்க்கை, அப்படி இருந்தால் அதோகதி, கீழான பிறவி. சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்குது, தர்மமான வாழ்க்கை இருக்குது. ஆனால் கர்ம பலன் கருதி அவர் பக்தி பண்ணிருக்கிறார், கர்மா செய்திருக்கிறார்னா அதை அனுபவிக்கிறதுக்காக கிருஷ்ணகதியில் போகிறார். அந்த புண்ணிய பலன்களை அனுபவித்து விட்டு மீண்டும் இந்த பூலோகத்திற்கு வருவார். திரும்பி வருகின்ற பயணம். அதுக்கப்புறம் நிஷ்காமமாக கர்ம உபாசனை செய்திருந்தாக்கா சுக்லகதியில் போகிறார். அங்கே பிரம்மலோகத்துக்கு போய் ஞானத்தை அடைகின்றார். காலக்கிரமத்தில் மோட்சத்தை அடைகின்றார். கிரமமுக்தி அதுவும் உயர்ந்தது தான். இது இந்த 2 தான், கிருஷ்ணகதி சுக்லகதி. இது 8வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. இந்த ஞானத்தினால் அடைகின்ற மோட்சம் அது பிறவாத நிலை. அதனால் அகதி, அதுக்கு பேர் சத்யோ முக்தின்னு பேர். அதான் ஜீவன் முக்தி, விதேக முக்தின்னு சொல்கிறோம். வேதாந்த சாஸ்திரங்களை முறையாக குரு மூலமாக பயின்றவர்கள், அதில் ஞான நிஷ்டை அடைந்தவர்கள் அடைகின்ற நிலை பிறவாத நிலை. அதை இந்த 9வது அத்தியாயத்தில் சொல்லுகின்றார். இந்த 9வது அத்தியாயத்தோட விஷயம் 7வது அத்தியாயத்தில் சொன்ன அதே ஞானம் தான். அதை இங்கே வேற கோணத்தில் வேற வார்த்தைகளில் சொல்லுகின்றார். விஷயம் அதே தான். 7வது அத்தியாயத்துக்கு நம்ம தலைப்பு பார்த்தோம், ஞான விஞ்ஞான யோகம் என்று. ஞானம் விஞ்ஞானம் அதே தான் இங்கே ராஜவித்யா ராஜகுக்கியம் என்று சொல்லுகின்றார். அதனால் இங்கே தொடக்கத்திலேயே இந்த அத்தியாயத்தோட தொடக்க ஸ்லோகங்கள்லேயே பார்த்தா பகவான் முதல் ஸ்லோகத்திலேயே அந்த வார்த்தையை சொல்கிறார். இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் என சூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத். எதை அறிந்து கொள்வதனால் அசுபத்திலிருந்து, அதாவது சம்சாரத்திலிருந்து, பிறவியிலிருந்து நீ விடுதலை அடைவாயோ அந்த ஞான விஞ்ஞானத்தை, அந்த ஞானத்தை உனக்கு நான் விஞ்ஞானத்தோடு கூடிய அந்த ஞானத்தை உனக்கு நான் சொல்லுகின்றேன். அதனால் 7வது அத்தியாயமே ஞான விஞ்ஞான யோகம் தான். இங்கேயும் அதான் அவர் சங்கல்பம் பண்ணுறார். ஞான விஞ்ஞானத்தை, விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானத்தை நான் உனக்கு சொல்லுகின்றேன். அதோட பிரயோஜனம் என்னது? இந்த கிருஷ்ணகதி சுக்லகதி எல்லாம் கிடையாது. நேராக சம்சாரத்திலிருந்து விடுதலை. எதை அறிவதனால நீ சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்து மோட்சத்தை அடைவாயோ அந்த ஞானத்தை நான் உனக்கு சொல்லுகின்றேன்னு சொல்லுகின்றார். ஞானம் விஞ்ஞானம் என்றால் என்ன? 7வது அத்தியாயத்தில் நம்ம என்ன விஷயங்கள் பார்த்தோமோ அதை இன்னும் கொஞ்சம் விரித்து வேற வேற வார்த்தைகளில் வேற வேற கோணங்களில் சொல்லி இருக்கின்றார். ஞானம் என்பது சகுணமான இறைவனை பற்றிய அறிவு. இறைவன் சகுணம்னாக்கா நாம ரூபத்தோடு உருவத்தோடு இருக்கின்ற அனைத்தும். அதனால் ஈஸ்வரன், உலகம், ஜீவன், இந்த உடம்பு, நம்முடைய உடம்பு, நாம் இருக்கிற உலகம், இந்த 2ஐயும் படைத்த இறைவன், ஜெகத்காரணமான ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரன்கிற பொழுது அவர் மாயையோடு கூடி இருக்கின்ற ஒரு இறைவன், ஒரு ரூபத்தில் இருக்கிறார். படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற தொழிலை செய்கின்றார். மறைத்தல் அருள் எல்லாம் சேர்த்து பஞ்ச கிருத்தியங்களை பண்ணுகின்ற சகுணமான உருவத்தோடு இருக்கக்கூடிய இறைவன், அவரை பற்றிய அறிவு, அது ஞானம். ஞானத்தில் அது இருக்குது. ஈஸ்வரனை பற்றிய அறிவு ஞானம். அதுக்கப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்குது? அதுவும் நாம ரூபமாக இருக்கின்றது. உலகம் கண்ணுக்கு தெரியக்கூடியதாக உருவத்தோடு இருக்கிறது. இந்த உலகம் எப்படி வந்தது, உலகத்திற்கு காரணம் என்னன்னு உலகத்தை பற்றிய அறிவு. அதுக்கப்புறம் நம்முடைய உடல் இருக்குது. இந்த உடம்புல என்ன இருக்குது, உடம்பை பற்றிய அறிவு.
இது எல்லாமே. அதனால் இந்த நாமரூபத்தோடு கூடியிருக்கின்ற சகுணமான இந்த விஷயங்களை பற்றிய அறிவு, ஜீவ, ஜகத், ஈஸ்வரன், இந்த மூன்றையும் பற்றிய விவேகம், ஞானத்துக்கு ஞானம்னு பேரு. இந்த மூன்றுக்கும் வேறாக, மூன்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மத்தை பற்றிய ஞானத்துக்கு விஞ்ஞானம்னு பேர். அதனால் நிர்குண பிரம்ம ஞானம் விஞ்ஞானம், சகுண பிரம்ம ஞானம் ஞானம். ஞான விஞ்ஞான யோகம்னா சகுணமாக இருக்கக்கூடிய உலகம், அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நிர்குணமாக இருக்கின்ற இறைவன். இதை பற்றிய அறிவை நான் உனக்கு சொல்லுகின்றேன். இந்த அறிவை பெறுவதனால என்ன பிரயோஜனம்? சம்சாரத்திலிருந்து விடுதலை. சுருக்கமாக சொன்னால் ஈஸ்வரனை பற்றிய ஞானம். அதனால் நம்ம இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம பார்த்ததே ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன, அப்புறம் ஈஸ்வர பக்தி, ஈஸ்வர அனுகிரகம் என்ன என்பது தான் இந்த 6 அத்தியாயங்களோட விஷயம். இந்த அத்தியாயத்திலையும் பகவான் ஈஸ்வர ஸ்வரூபத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் ஈஸ்வர பக்தியை பற்றி சொல்லுகின்றார். 34 ஸ்லோகங்களில் முதல் 10 ஸ்லோகங்கள் ஈஸ்வர ஸ்வரூபத்தை பற்றி சொல்லுகின்றன. 11வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் பக்தியை பற்றி சொல்லுகின்றார். பக்தி என்ன, பக்தியில் என்ன வகைகள் இருக்கின்றது என்பதெல்லாம் சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட பக்திங்கிறத பக்தியை பற்றி விரிவாக சொல்லுகின்றார். அது 28, 20லேருந்து 28லையும் அதான் 11லேருந்து 19 வரைக்கும் மோட்ச சாதனமான பக்தியை சொல்லுகின்றார். 20லேருந்து 28 வரைக்கும் சகாம பக்தியை பற்றி சொல்லுகின்றார். இருவிதமான பக்தி என்று பக்தியை பற்றிய இன்னும் சொல்லுகின்றார். அப்புறம் 29லேருந்து 34 வரைக்கும் பக்தியினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். அதில் 2 தான். சகுணமான அந்த பராப்பிரகிருதி என்று சொல்லக்கூடிய ஈஸ்வர ஸ்வரூபம், சகுணம் நிர்குணம் ரெண்டுமே. அது ஈஸ்வரன்கிற போது சகுணம் நிர்குணம், ஈஸ்வர ஸ்வரூபத்தை சொல்லுகின்றார், ஈஸ்வர பக்தியை சொல்லுகின்றார். 2 பேனா வேணா இன்னும் கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க, கொசு பயங்கரமாக இருக்குது. அதனால் ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வர பக்தி, இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய விஷயம். ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன என்று நம்ம பார்க்கிற பொழுது 7வது அத்தியாயத்தில் சொன்னதை கேட்டதை நம்ம நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஈஸ்வரன் 2 அம்சங்களை கொண்டவர், பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி. பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தின்னு 2ம் சேர்ந்தது ஈஸ்வரன். ஈஸ்வரன்கிற பொழுது ஜெகத்காரணன், உலகத்திற்கு காரணமாக இருக்கிறவர், உலகத்தை தோற்றுவித்தவர். அதனால் மாயையோடு கூடிய பிரம்மம். ஈஸ்வரன்கிற பொழுது பிரம்மம் கூட்டல் மாயை. பிரம்மம் நிர்குண பிரம்ம தத்துவம், அதோட மாயை 2ம் சேர்ந்து தான் ஈஸ்வரன்னு பேர். அந்த பிரம்மங்கிறதுக்கு பராப்பிரகிருத்தின்னு பேர், மாயைக்கு அபராப்பிரகிருத்தின்னு பேர். இந்த 2ம் சேர்ந்து தான் ஈஸ்வரன், இந்த 2ம் சேர்ந்தது தான் உலகம், இந்த 2ம் சேர்ந்தது தான் ஜீவன். அதில் 3லுமே 2 இருக்குது. இந்த ஈஸ்வரன் அந்த பிரம்மமாக, நிர்குண பிரம்மம் தான் உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்தது, அது மாத்திரம் இருந்தது. அது தன்னுடைய மாயா சக்தியை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஈஸ்வரன் என்று ஆகின்றது. அதனால் ஈஸ்வரன் சொல்கிற பொழுது மாயா சக்தியோடு கூடியிருக்கின்ற பரம்பொருள். அதுக்கப்புறம் அவர் சங்கல்பம் பண்ணி இந்த உலகத்தை படைத்தார். அந்த உலகத்திற்கு அவரே உபாதான காரணமாக, நிமித்த காரணமாக இருக்கின்றார். அதனால் இந்த உலகத்திலையும் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி 2ம் இருக்குது. உலகம்னு பார்க்கிற போது உலகத்தை நம்ம 2ஆக பிரித்து பார்க்கணும். ஜடமான உலகம், சேத்தனமான உலகம். ஜடமான ஒரு உலகம், ஜடப்பொருள்கள் எல்லாமே. சேத்தனம்ங்கிற பொழுது இந்த ஜீவன், ஜீவ சரீரத்தோடு இருக்கின்ற இந்த உயிர்கள் எல்லாமே அது சேத்தனம். இந்த ஜடம் சேத்தனம் 2மா இருக்கக்கூடிய உலகம், இதுவும் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி 2னாலும் ஆனது. அதனால் ஈஸ்வரனும் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தியினால் ஆனவர், உலகம் ஜீவன் இவைகளும் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தியினால் ஆனவை. இந்த 2ம் சேர்ந்து தான் இருக்கின்றது. பராப்பிரகிருதி என்கிற பொழுது பிரம்மம் அது சேத்தனமானது, பராப்பிரகிருதி சேதனமானது, அபராப்பிரகிருதி அதாவது மாயை அது ஜடமானது. மாயை ஜடமானது, அது சுதந்திரமாக தானாக செயல்படக்கூடியதல்ல, அது ஜடமானது. இந்த பிரம்மம் சேத்தனமானது, அதுதான் அறிவு பொருள், ஞானஸ்வரூபம். அதுக்கப்புறம் இந்த பிரம்மம் பராப்பிரகிருதி அது நிர்குணமானது, அதற்குன்னு எவ்விதமான குணங்களும் கிடையாது, எந்த குணமும் கிடையாது.
அபரா பிரகிருதிங்கிற மாயை சகுணமானது. மாயையில் தான் சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்கள் இருக்குது. அந்த சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களில் இருந்து தான் அந்த குணங்களில் மாறுபாடு ஏற்பட்டு உலகங்கிற தோற்றமானது வருகின்றது. உலகங்கிற தோற்றம் மேலே பஞ்சபூதங்கள் தோன்றி, பஞ்சபூதங்கள் மேலே அபஞ்சீகிருத சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களாகவும், அப்புறம் அவைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து ஸ்தூலமான பஞ்சபூதங்களாகவும் ஆகின்றன. அதில் இருந்து பலவிதமான உலக தோற்றங்கள், உலக பொருட்கள் வந்திருக்கின்றன. அதெல்லாம் நம்ம தத்துவபோதத்தில் நினைவில் வைத்து கொண்டு பார்க்கணும் எப்படி வந்திருக்குன்னு. இந்த ஜடமான பிரபஞ்சம் சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களை அடிப்படையாக கொண்டது. அது மாயையினுடைய குணங்கள். இந்த பிரம்மம் நிர்குணமாக இருக்கு. அந்த நிர்குணமான பிரம்மமானது இந்த ஜடமான பிரபஞ்சத்துக்குள்ள அது இருக்கின்றது. மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா இங்கே ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். நம்ம ஸ்லோகத்தோடையே சேர்த்து பார்க்கலாம் பிறகு. அதனால் நிர்குணம் சகுணம், சேத்தனம் பிரம்மம் நிர்குணம், மாயை சகுணம் ஜடம். அதுக்கப்புறம் இந்த ஆதாரமான பிரம்மமானது, நிர்குணமான பிரம்மமானது, சேத்தனமான பிரம்மமானது நிர்விகாரம். நிர்விகாரம்னா தன்னுடைய சொரூபத்திலிருந்து எவ்விதமான மாறுபாடும் அடையாதது. அது அப்படியே இருக்கின்றது. எவ்வித மாறுபாடும் அடையாமல் இருக்கின்றது. எல்லா மாறுபாடுகளும் எதுல? மாயையில இருக்கின்றது, ஜடத்துல இருக்கின்றது, சவிகாரம். அதனால இந்த உடம்பு உலகம் நாமரூபமா இருக்கிறது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனால சவிகாரம். பிரம்மம் நிர்விகாரம், மாயை சவிகாரம். அப்புறம் பிரம்மம் சத்தியம், அதுதான் உண்மை பொருள், மெய்ப்பொருள். இந்த மாயையானது மித்யா, பிரம்மத்தை சார்ந்து இருக்கக்கூடியது. இந்த நாமரூபங்கள் எல்லாம் மூலமான பிரம்மத்தை சார்ந்து இருக்கக்கூடியவை, தனக்கு என்று சொந்தமான இருப்பு உடையவை அல்ல. அதனால் அதுக்கு மித்தியான்னு பேர். தோற்ற மாத்திரமான இருப்புடையது அல்லது பிரம்மத்தை சார்ந்த இருப்புடையது. அதனால் உலகம்னு நம்ம எதை பார்க்குறோமோ அது நாமரூபமாக இருக்குது. அந்த நாமரூபங்களும் காலத்தினால் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த நாமரூபங்களுக்குள்ள மாறுபடாத ஒரு ஆதாரமான ஒரு பொருள் இருக்கின்றது, ஒரு இருப்பானது இருக்கின்றது. அது சத்தியம். உலகம் மித்யா, பிரம்மம் சத்தியம். இப்படி ஈஸ்வரன் இருக்கிறார், அப்படித்தான் உலகம் இருக்கு, அப்படித்தான் ஜீவன் இருக்கின்றான். அதனால் நிர்குணமான பிரம்மத்தினிடத்தில், நிராகாரமான பிரம்மத்தினிடத்தில், சத்தியமான பிரம்மத்தினிடத்திலிருந்து மாயையினால் இந்த உலக தோற்றமானது வருகின்றது. அதிலிருந்து மாயையினால் உலகங்கிற தோற்றம் வருகின்றது. அதனால் இதை பகவான் இங்கே சொல்லுகின்றார். நம்ம ஸ்லோகத்தோடையே பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான பல ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. 4வது ஸ்லோகம். இந்த அத்தியாயத்துக்கு ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்னு பேர் இருக்கிறதுக்கு பகவானே அதை சொல்லுகிறார். 2வது ஸ்லோகத்தில் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். இந்த ஞானம் விஞ்ஞானத்தை உனக்கு சொல்லுகின்றேன். எதை அறிவதனால நீ மோட்சத்தை அடைவாயோ அந்த ஞான விஞ்ஞானத்தை உனக்கு சொல்லுகிறேன்னு பகவான் முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். 2வது ஸ்லோகத்தில் அந்த வித்தையை, அந்த ஞானத்தை புகழ்ந்து சொல்லுகின்றார். அது ராஜவித்யா ராஜகுஹ்யம். வித்யான ஞானம், கல்வி. அந்த ஞானத்துக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற ஞானம் ராஜவித்யா. அதனால் வித்யானா ஞானம், எல்லா ஞானங்களுக்கும் மேலாக இருக்கின்ற ஞானம், உயர்வாக இருக்கின்ற ஞானம், சிறப்பாக இருக்கின்ற ஞானம். ஆகவே இந்த ஆத்ம ஞானத்திற்கு, மெய்ஞானத்திற்கு ராஜவித்யா என்று பெயர். அதுக்கப்புறம் இது ராஜ குஹ்யம். குஹ்யம்னா ரகசியம்னு அர்த்தம். எல்லா ரகசியங்களுக்கும் மேலான ரகசியம். அதனால ராஜகுஹ்யம்னு பேர். ரகசியம்னா என்னது? மறைப்பொருள், மறைவா இருக்கிறது. இது ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது ஒன்று. இன்னொன்று, இது புரியாத வரைக்கும் ரகசியமாகவே இருக்கும். அதனால என்னதான் வெளிப்படையாக சொன்னாலும் அது புரியாத வரைக்கும் அது ரகசியமாகவே இருக்கும். அதனால ராஜகுஹ்யம்னா இதை பெறுவதற்கு, இந்த ஞானத்தை பெறுவதற்கு, ஏன்னா ஞானங்களிலெல்லாம் மேலான ஞானம் சிறந்த ஞானம்னா அப்போ அதை பெறுவதற்கான தகுதியும் மேலானதாக இருக்க வேண்டும் தானே. இப்போ ஸ்கூலுக்கு லௌகிக்கமான படிப்புலையே எந்த படிப்பு உயர்வானதுன்னு நினைக்கிறானோ அதுக்கு தான் போட்டி அதிகமாக இருக்குது.
அதற்கான தகுதி தேர்வும் ரொம்ப கடினமானதாக இருக்கின்றது. 98%, 99 கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு, அதில் பாஸ் பண்ணி ஆகணும்னாக்க அப்போ அது கடினமானதாக இருக்குது. அதற்கு அதிகமான தகுதி தேவையாக இருக்கின்றது. அது உலக வித்தையிலே அப்படி இருக்குது. அதற்கு மேலான வித்தையானது இந்த ஆத்ம வித்தை. அதனால் இதற்கான தகுதி மிக அதிகமானது. அதனால் இது எல்லோருக்கும் கொடுக்கத்தக்கது அல்ல. ஏன் இது ஓப்பனாக வச்சிட வேண்டியதானே, யார் வேணாலும் டாக்டருக்கு படிக்கலாமே, யார் வேணாலும் இன்ஜினியருக்கு படிக்கலாமே அப்படின்னாக்க அவன் அதை சரியாக புரிந்து கொள்ள மாட்டான். புரிந்து கொள்றதில் அவனுக்கு சிரமம் இருக்கும். அப்புறம் அறகுறையாக புரிந்து கொண்டா இல்லை தவறாக புரிந்து கொண்டு அவன் மருத்துவம் பார்க்க ஆரம்பித்தாக்கா அது அதனால் சமூகத்திற்கு பாதிப்பானது வரும். அறிவு முழுமையாக வரலைனாக்கா தவறான அறிவு, அறகுறை அறிவாக இருக்கும், இல்லை தவறான அறிவாக இருக்கும். 2 இருக்குது. ஒன்றும் முழுசாக படிக்கலாம், அறகுறையாக படிச்சிருப்பான்னா அப்போ வெறும் டொனேஷன் கொடுத்துட்டு சேர்றான். மெடிக்கல் அப்படி தானே இருந்தது. நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. 98%னாக்கா இவ்வளோ கொடுத்தா போதும்னாக்கா, இல்லை 60% இருக்குன்னா என்ன கொடுக்கலான்னா ஒரு 5 கோடி ரூபா கொடுக்கணும். கொடுத்தா மெடிக்கல் சீட்டு கிடைக்கும். மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஆனால் என்னென்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் குறையுதோ, மார்க் எவ்வளோ குறைவாக இருக்கோ அந்தளவுக்கு டொனேஷன் அதிகமாக கொடுக்கணும். டொனேஷன் அதிகமாக கொடுக்கறதுனால இவனுடைய அறிவு மாறிடுமா? இப்போ 10வது 12வதுல படிக்க முடியாமல் தான் குறைவான மார்க் வாங்கியிருக்கிறான். இப்போ டொனேஷன் அதிகமாக கொடுத்து காலேஜில் சீட்டு கிடைக்கலாம். ஆனால் அது படிக்க முடியுமா? இந்த ஸ்கூல் படிப்பே படிக்க முடியாதவன் டொனேஷன் மட்டும் கொடுத்து அங்கே சேர்ந்து படித்து அவனை முழுமையாக படித்து புரிந்து கொள்ள முடியுமா? கேள்வி இருக்குல்ல. அப்போ அவனுடைய அறிவு என்னது? அறகுறை அறிவாக இருக்கும், இல்லை தவறான புரிதல் இருக்கும். அதனால் அவன் செய்கின்ற தொழிலில் குறைபாடானது வரும். அதனால தான் அந்த தகுதிங்கிறது பார்க்கிறோம். அதே தான் இங்கே ஞானத்தை தவறாக புரிந்து கொண்டால், ஒன்று புரிந்து கொள்றதுலேயே கஷ்டம் இருக்குது, அப்படி புரிந்து கொள்றதுலேயும் அறகுறையாக புரிந்து கொள்வது இருக்குது, அப்புறம் தவறாக புரிந்து கொள்ளுதல் என்பது இருக்குது. அதனால் அவனுக்கும் கெடுதல், சமூகத்திற்கும் கெடுதல் வரும். அதனால் இது ரகசியங்கள் எல்லாம் உயர்ந்த ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது. இப்போ தகுதி பார்த்து கொடுக்கப்பட வேண்டியது. அதனால் இங்கே பகவத்கீதையிலே முடிகிற பொழுது பகவான் சொல்கிறார், இதை பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாத, தகுதி இல்லாதவனுக்கு சொல்லாத அப்படிங்கிறலாம் சொல்கிறோம். இப்போ தகுதிங்கிறது எந்த அடிப்படையில்? பிறப்பினுடைய அடிப்படையில் இல்லை. தகுதி வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிற அடிப்படையில். அந்த தகுதியை அவன் வளர்த்து கொண்டா அவனுக்கு அதை சொல்லலாம். அப்படித்தான் அந்த தகுதியை அவன் வளர்த்து கொண்டாக்கா அவனுக்கு சொல்லலாம். நீட் எக்ஸாமில் இந்த வருஷம் பாஸ் பண்ணலைன்னா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணாக்க சீட்டு கொடுக்க போகிறான். அவ்வளோதான். அவங்க பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவன் படிக்க முடிஞ்சால் அந்த வருஷத்தில் பாஸ் பண்ணிடுறான். ஒரு 2-3 வருஷம் கூடுதலாக முயற்சி பண்ணாக்கா அடுத்த முறை அவனுக்கு அது கிடைக்கலாம். அப்போ தகுதி இல்லாதவன் அப்படிங்கிறது அது பிறப்பின் அடிப்படையில் சொல்லப்படலை. தகுதி அவன் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அவன் அந்த தகுதியை அடைகிறானோ அப்பொழுது அவனுக்கு அதை கொடுக்கலாம். அவ்வளோதான். அதனால் அது வரைக்கும் அது ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது. அதனால் ராஜகுஹ்யம்னு சொல்லியிருக்கு. எல்லா ரகசியங்களிலும் அப்புறம் அதிசூக்ஷ்மமானதாக இருக்கின்றது. அதே சமயம் இது புரிந்து சுசுக்கம்னா இது ஒரு மிக எளிதானது, மிக சிறப்பானதுன்னு சொல்கிறார். யாருக்கு சாருக்கு சரியான தகுதி இருக்கோ அவர்களுக்கு அது புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிதானதுன்னு. ரொம்ப எளிதான, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்கிறார். இது ரொம்ப சிரமமானது கிடையாது, எளிமையானது தான். ஆனால் அதற்கான தகுதி உடையவர்களுக்கு இது எளிதானது அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த அதுக்கப்புறம் அவருடைய சொரூபத்தை சொல்கிறார். ஈஸ்வர சொரூபம் சொல்லப்படுது. யார் சாஸ்திரத்தில் இந்த ஈஸ்வரன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சம்சார சக்கரத்திலேயே சுழல்கிறார்கள் அப்படிங்கிற சொல்லி. அதனால் அஸ்ரத்த தானாக புருஷாக, இந்த தர்மத்தில், இந்த சாஸ்திர விஷயத்தில், இந்த ஞானத்தில் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ, நம்பிக்கையோடு அதை படித்து அதை புரிந்து கொண்டு அதை பின்பற்றக்கூடியவர்களாக யார் இல்லையோ அவர்கள் மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலேயே இருக்கிறார்கள். அதனால் பாசிட்டிவாக முதல்ல நேராக சொன்னார். இந்த ஞானத்தை புரிந்து கொண்டவன் அசுபத்திலிருந்து விடுதலை அடைவான், மோட்சத்தை அடைவான். புரிந்து கொள்ளலைன்னா என்ன பண்ணுவான்? இந்த சம்சார வாழ்க்கையிலேயே இருப்பான்கிறத சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் தன்னுடைய சொரூபத்தை சொல்லுகின்றார். 4வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும். மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதः நச்சமத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூதபிருண்ணச்ச பூதஸ்தக மமாத்மா பூதபாவனக. ஒரு முக்கியமான 2 ஸ்லோகம். இந்த 5-6 ஒன்றுக்கொன்று முரணான கருத்து இருக்கிற மாதிரியான ஸ்லோகம். மத்ஸ்தானி சர்வபூதானி,
4வது ஸ்லோகத்தில் சொல்றார், என்னிடத்தில் எல்லா உயிர்களும் இருக்கின்றன, அதே சமயம் நச்ச அகம் தேஷு அவஸ்திதக, நான் அவற்றில் இல்லை. என்னிடத்தில் அவைகள் இருக்கின்றன, நான் அவற்றில் இல்லை. இது 4வது ஸ்லோகத்தில் சொல்றது. 5வது ஸ்லோகத்தில் என்னது, என்னிடத்தில் அவைகள் இல்லைனா நச்ச மத்ஸ்தானி பூதானி. முதல் ஸ்லோகத்தில் என்னிடத்தில் அவைகள் இருக்கின்றனன்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்திலேயே என்னிடத்தில் அவைகள் இல்லை. இரண்டுக்கு நடுவில் நான் அவற்றினிடத்தில் இல்லை அப்படின்னு ஒரு சிக்கலான ஒரு ஸ்லோகம். இங்கே நிர்குண பிரம்ம தத்துவத்தை சொல்லுகின்றார். இந்த பராப்பிரகிருதியானது அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. மயா ததமிதம் சர்வம், இந்த அனைத்தும் என்னால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றதுங்கிறது ஒரு உண்மை. அது பிரம்ம தத்துவம், பராப்பிரகிருதி நிர்குண பிரம்ம தத்துவம். இந்த காரணமானது காரியம் அனைத்துள்ளும் வியாபித்து இருக்கின்றது. முதல் விஷயம், நம்ம மண்ணு பானை இல்லை தங்கம் நகைக்கு போகணும். மண்ணு காரணம், நகை பானைங்கிறது காரியம்னா, இப்போ பானைங்கிற காரியம் முழுவதும் மண்ணானது வியாபித்து இருக்கின்றது. பானைங்கிற காரியம் எத்தனையா வேணா இருக்கலாம். 50 பானை, 100 பானை, 500 பானை, 1000 பானை பண்ணலாம். அது சின்ன அளவுல இருந்து பெரிய அண்டா குண்டா வரைக்கும் எத்தனை வேணாலும் எந்த வடிவத்திலையும் இருக்கலாம், எந்த நிறத்திலையும் நம்ம செய்து கொள்ளலாம், எந்த அளவுலையும் இருக்கலாம். அத்தனை பானைகள் இருந்தாலும் அதற்குள்ள இருக்கிறது மண் ஒன்றுதான், காரணம் ஒன்றுதான், காரியம் பலவாக இருக்கும். அதனால் காரியம் முழுவதும், காரியம்ங்கிற காரியங்கள்னு பன்மையில் கூட போட்டுக்கலாம், காரியங்கள் முழுவதும் காரணமானது வியாபித்து இருக்கின்றது. முதல் உண்மை, முதல் கருத்து. அதுக்கப்புறம் என்னிடத்தில் அவைகள் இருக்கின்றன. இப்போ காரணத்தில் காரியங்கள் இருக்கின்றன, உண்மைதானே? மண்ணை சார்ந்து தான், மண்ணிடத்துல தான் பானைகள் இருக்கின்றன, மண் மேலே தான் பானைகள் இருக்கின்றன, மண்ணை சார்ந்து தான் பானைகள் இருக்கின்றன. காரணத்தை சார்ந்து காரியங்கள் இருக்கின்றன, மண்ணை சார்ந்து பானைகள் இருக்கின்றன. அதே மாதிரி இந்த உலகத்திற்கு நான் காரணமாக இருக்கிறேன்னா, இந்த உலகமானது என்னை சார்ந்து இருக்கின்றது. உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களிலும் நான் வியாபித்து இருக்கின்றேன், நான் ஒன்றாக இருக்கின்றேன். உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களும் பலவாக இருக்கின்றன. அதுக்கப்புறம் இந்த உலகம் என்னை சார்ந்து இருக்கின்றது. அதனால் என்னிடத்தில் அனைத்தும் இருக்கின்றன. அப்புறம் அடுத்த வாக்கியம் என்னது, நான் அவைகளிடத்தில் இல்லை. அவைகளிடத்தில் இல்லைனாக்கா நான் அவற்றை சார்ந்து இல்லை. என்னை சார்ந்து அவைகள் இருக்கின்றன, அவற்றை சார்ந்து நான் இல்லை. மண்ணை சார்ந்து பானைகள் இருக்கின்றன, காரணத்தை சார்ந்து காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் காரியத்தை சார்ந்து காரணம் இல்லை. பானைகளை சார்ந்து மண் இல்லை. மண் இல்லாமல் பானை இருக்க முடியாது, ஆனால் பானை இல்லாமல் மண்ணானது இருக்க முடியும். அப்போ மண்ங்கிறது, காரணம்ங்கிறது சுதந்திரமானது, அதற்குன்னு சொந்தமான இருப்பு இருக்குது, அது சுதந்திரமானதாக இருக்கின்றது. பானைங்கிறது சொந்தமான இருப்புடையது அல்ல, அது காரணத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த கடவுள் உலகத்திற்கு காரணம்ங்கிற பொழுது உலகம் கடவுளை சார்ந்து இருக்கின்றது, ஆனால் கடவுள் உலகத்தை சார்ந்து இல்லை. உலகம் இல்லாமலும் கடவுள் இருப்பார். சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்னாடி அவர் இருந்தார், சிருஷ்டியாக இருக்கிற பொழுதும் அவர் இருக்கிறார், சிருஷ்டி அழிகின்ற பொழுதும் அவர் இருப்பார். அவர் நித்தியமானவர், அவர் பூர்ணமானவர், எதையும் சார்ந்து எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர் அல்ல. அதனால் என்னிடத்தில் அவைகள் இருக்கின்றன, நான் அவற்றினிடத்தில் இல்லை. அவற்றினிடத்தில் இல்லைன்னா நான் அவற்றை சார்ந்து இல்லை, அவற்றை எதிர்பார்த்து இல்லை. ஒன்று. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், என்னிடத்தில் அவைகள் இல்லைன்னா அங்கதான் அடுத்த விட முக்கியமானது. அங்கதான் வேதாந்தம், அத்வைத்தம்ங்கிறது அங்கதான் தெளிவாக இருக்கு. இதுவரைக்கும் துவைதமாகவும் சொல்லிடலாம், கடவுள் உலகத்தை படைத்தார், அதனால உலகம் கடவுளை சார்ந்து இருக்கின்றது. கடவுள் உலகத்தை சார்ந்து இல்லை, அவர் சுதந்திரமாக அவருடைய லோகத்தில், அவர் வைகுண்டத்திலேயோ கைலாசத்திலேயோ இல்லை பரலோகத்திலேயோ அவர் இருக்கிறார். அங்கேருந்து உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு விதமான விருப்பும் கிடையாது, விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. உலகம் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் இருப்பார், ஏன்னா அவர் பூர்ணமானவர். இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிற பொருள்கள், இந்த ஜீவர்கள் தான் கடவுளை சார்ந்து இருக்கிறார்கள், இருக்க வேண்டிய அவசியம் உடையவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் இல்லைன்னா இவர்கள் இல்லை. இதெல்லாம் துவைத்தத்தில் எல்லா மதங்கள்லையும் இந்த கருத்து இருக்கு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தவர் என்ன சொல்றார், என்னிடத்தில் அவைகள் இல்லை அப்படின்னு சொல்றார். என்னிடத்தில் தான் அவைகள் இருக்கின்றனன்னு முதல்ல சொன்னதுக்கு அப்படியே மாற்றி நேரெதிரார், என்னிடத்தில் அவைகள் இல்லை என்று சொல்லுகின்றார். அப்போ என்னது, காரணத்தை சார்ந்து காரியங்கள் இருக்கின்றன. அப்புறம் என்னது, காரணம்தான் இருக்கிறது, காரியம் இல்லை. அதனால் என்னிடத்தில் அவைகள் இல்லைன்னு சொல்கிற பொழுது என்ன பொருள், காரணம்தான் இருக்கின்றது, காரியங்கள் உண்மையில் இல்லை.
மண்ணுல இருந்து பானை செய்தா மண்ணு தான் இருக்கு. பானையாக இருக்கிற பொழுதும் மண்ணு தான் இருக்கு. பானைகள்ங்கிறது வாஸ்தவமாக இல்லை, உண்மையாக அவைகள் இல்லை. ஒரு தோற்றமா அந்த மண்ணு மேலே ஒரு மண் எடுத்திருக்கின்ற ஒரு வடிவமாக அந்த வடிவம்னு வர்ற பொழுது அதற்குன்னு ஒரு பயன்பாடானது இருக்கின்றது. அது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு, தற்காலிகமான ஒரு வடிவம், அதற்குன்னு ஒரு தற்காலிகமான ஒரு பயன்பாடானது இருக்கின்றது. ஆகவே பானைகள்ங்கிறது வாஸ்தவமாக இல்லை, காரியம்ங்கிறது வாஸ்தவமாக இல்லை, உண்மையாக இல்லை. அவைகள் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அடைந்திருக்கின்றன. அதனால பானைகள் தோன்றுவதற்கு முன்னாடியும் மண்ணு தான் இருந்தது, பானைகள் இருக்கின்ற பொழுது மண்ணு தான் இருக்கு, பானைகள் அழிந்த பிறகும் மண் தான் இருக்கின்றது. அதே மாதிரி உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியும் கடவுள் தான் இருக்கிறார், உலகமாக இருக்கின்ற பொழுதும் கடவுள் தான் இருக்கிறார், உலகம் அழிந்த பிறகும் கடவுள் தான் இருக்கிறார். அப்போ உலகம்ங்கிறது ஒரு நாமரூப மாத்திரம், ஒரு தோற்ற மாத்திரம். ஆகவே அவைகள் உண்மையில் இல்லை. அப்போ அவைகள் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்ற பொழுது பாரமார்த்திகமாக வாஸ்தவமாக அவைகள் என்னிடத்தில் இல்லை அப்படின்னா அவைகளே இல்லைன்னு அர்த்தம். அவைகள் என்னிடத்தில் இல்லைன்னு அர்த்தம், வாஸ்தவமாக அவைகள் இல்லவே இல்லை. இந்த கனவு நம்மிடத்துல தோன்றியது, நம்மிடத்துல இருக்கு, நம்மிடத்திலே இந்த மனதிடத்திலே, மனதிலிருந்தே தோன்றி மனதிலேயே இருந்து மனதிலேயே லயமாகின்றன. அப்ப என்னது, கனவானது அந்த மனதை சார்ந்து இருக்கின்றது. அதனால கனவு மனதில் இருக்கின்றது. அப்புறம் கனவு உண்மையிலேயே இருக்கானா, கனவு உண்மையிலேயே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த இந்த கனவு உலகமானது மனதில் இல்லை, மனதை சார்ந்து இருக்குன்னு சொல்ற பொழுது விவகாரத்துல அது அப்படி இருப்பதாக ஒரு தோற்றத்தை அடைந்திருக்கின்றது, அதனால இருக்குன்னு சொல்றோம். அப்புறம் அது உண்மையிலேயே இல்லைங்கிற பொழுது உண்மையிலேயே அப்படி ஒரு தோற்றம் வரவே இல்லை. இப்போ சினிமா காட்சி, ஒரு வெள்ளைத்திரை இருக்கு, வெள்ளித்திரைனா வெள்ளித்திரை அல்லது வெள்ளைத்திரை இருக்கு, அதுல ஒரு காட்சி வருகிறது. அந்த வெள்ளைத்திரை, அந்த திரைக்கு என்ன நிறம், ஒன்றும் கிடையாது. அது எந்த ஒரு நிறமும் இல்லாம அது வெள்ளையா இருக்கு. வெள்ளைங்கிற ஒரு நிறம் கிடையாது, ஒரு அடிப்படையான ஒரு இது. அது வெறுமனே பிளைனா இருக்கு. அதனிடத்துல பல நிறங்கள், பல வடிவங்கள், பல தோற்றங்கள் வருகின்றன, இருக்கின்றன, போகின்றன. வாஸ்தவமா ஏதாவது இருக்கான்னா வாஸ்தவமா இல்லை. அதுல ஒரு காட்சியானது வந்தது, இருந்தது, போனது. அதனால அந்த வெள்ளைத்திரைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பானா, இந்த சினிமா காட்சியானது வெள்ளைத்திரையாகிய என்னிடத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அது உண்மைதான். ஏன்னா அதில் தான் அந்த தோற்றமானது வருகின்றது, அதனால் இருக்குது. அப்புறம் அவைகள் என்னை சார்ந்து இருக்கின்றன, நான் அவற்றை சார்ந்து இல்லைனா. இந்த சினிமா காட்சியானது என்னை சார்ந்து இருக்கின்றது, ஆனால் வெள்ளைத்திரை என்ன இதாக இருக்கிறது, வெள்ளைத்திரையாகிய நான் இந்த காட்சிகளை சார்ந்து இல்லை. அடுத்த உண்மை, மூன்றாவது உண்மை என்னது, உண்மையில் அவைகள் என்னிடத்தில் இல்லைனா. என்னிடத்தில் என்ன, அந்த காட்சிகள்ங்கிறது உண்மையில் இல்லவே இல்லை, நான் ஒரு ஆள் தான் இருக்கிற பொருள், இந்த திரை மட்டும்தான் இருக்கிற பொருள். காட்சிங்கிறது வெறும் தோற்றமாக வந்து போன ஒரு பொருள், அதனால அது வாஸ்தவமா அந்த பொருள் இல்லவே இல்லை. அந்த மாதிரி இந்த உலகம்ங்கிறது வெறும் தோற்றமாக இருக்கின்ற பொருள், வாஸ்தவமாக அவைகள் இல்லை. அதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய ஞானம். அதனால பரபிரம்மத்தினிடத்துல இந்த உலகமானது வாஸ்தவமாக இல்லை, அதே சமயம் அபரா பிரகிருதி மாயையினால இந்த உலகம் இருப்பதாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. அதான் உண்மை. அதனால் அப்படி தோன்றி இருக்கக்கூடிய உலகம் குணமுடையதாக இருக்குது, ஜடமாக இருக்குது, அதில் தற்காலிகமாக ஒரு சேத்தனம்ங்கிறது இருக்குது, சவிகாரமாக இருக்குது. இப்படி இருந்தாலும் இவைகள் உண்மை இல்லை. ஆதாரமான பொருள் காரணம் மட்டுமே சத்தியம், காரியமான உலகம் மித்யா என்பது தான். இதை தெளிவாக பகவான் இந்த ஸ்லோகங்கள் மூலமாக சொல்லுகின்றார். நம்முடைய உடம்பு நம்ம நேற்று ஒரு வகுப்பில் பார்த்தோம், நேற்றைய வகுப்பில் இந்த உலகம் எல்லாமே ஒரு தோற்றமாக இருக்குது, வாஸ்தவமாக அது பொருளாக இல்லை. அது இருக்கிற மாதிரி இருக்கே ஒழிய அதனுடைய மூலங்கள் எல்லாம் பிரித்து விட்டால் அந்த கட்டடம்னா அறையினாக்கா இதில் இருக்கக்கூடிய செங்கல் சிமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டா அப்புறம் அறைன்னு சொல்ல முடியுமான்னு ஒன்றும் கிடையாது. செங்கல் இருக்கேன்னா செங்கலும் என்னது, மண் துகள்களால் ஆனது. அதில் இருக்க மண் துகள்லாம் எடுத்துட்டா செங்கல்னு ஒன்று இருக்காது, அவ்வளோதானே. மண் துகளை எடுத்துட்டா செங்கல்ங்கிறது ஒரு தோற்றம் தான். அந்த மண் துகள்கள்லாம் சேர்ந்து ஒரு வடிவத்தில் இருக்கிற பொழுது அதுக்கு செங்கல்னு பேர் சொல்கிறோமே ஒழிய அங்கே இருக்கிறது வெறும் துகள்கள் தான். அந்த துகள்கள் என்னது, வெறும் தூசி தான். மண் துகள்களே அது பிரித்தாக்கா அது வெறும் தூசி தான். ஊதுனா காற்றுல பறந்து போயிடும், அப்புறம் அது எங்கே இருந்ததுன்னே தெரியாது. அப்போ எல்லாமே அணுக்களால் ஆனது, கண்ணுக்கு தெரியாத அணுக்களால் ஆனது.
அந்த அணுக்கள்லாம் சேர்ந்து கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு வடிவங்களாக இருக்கின்றன. நம்முடைய உடம்பே அப்படித்தான் இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களுமே அப்படித்தான் இருக்கின்றன. எல்லாம் அணுக்களால் ஆனவைனா. அணு தெரியுதானா? கண்ணுக்கு தெரியலை. இப்போ கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் சேர்ந்து கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு வடிவத்தை அடைந்திருக்கின்றன. அப்போ அங்கே தோன்றியது என்னது? வடிவம்ங்கிறது தான். அணு இருக்கு, அதன் மேல வடிவம்ங்கிற ஒரு தோற்றமானது வருகின்றது. இந்த அணுவுக்கும் அணுவா இருக்கிறது பராபிரகிருதி. அந்த அணுவுங்கிறதும் ஒரு தோற்றம் தான். ஏன்னா அதுலேயும் ஒரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், சில பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அது அதிசூக்ஷ்மமான ஒரு நுண்ணோக்கி வச்சா பார்க்க முடிகிறது. இப்போ அந்த அணுங்கிறதும் ஒரு தோற்றம் தான். அந்த அணுவுக்கும் அணுவாக, அணுவுக்கும் ஆதாரமாக ஒரு இருப்பானது இருக்கின்றது. அது மட்டுமே உண்மை பொருள். மற்றதெல்லாம் தற்காலிக தோற்றமாக வந்திருப்பது. அதனால இந்த உலகம், நாம் எடுத்திருக்கிற உடல், இதில் மனசு, புத்தி, வேற என்ன இருக்கோ இவைகள் அனைத்துமே தோற்ற மாத்திரமாக தற்காலிக ஏற்பாடாக மாயையினால் ஏற்பட்டவை. அதனால இந்த உலக தோற்றம் எப்படி வந்திருக்குங்கிறத சொல்றார். ஈஸ்வரனை பற்றியும் அப்படித்தான். நம்ம உலகத்தையும் அப்படித்தான் இப்படி ரூபமாக பார்க்கிறோம். நம்மையும் ரூபமாக நினைக்கிறோம். உடம்போட கூடிதான் நம்மளை நினைக்கிறோம். உலகம்னு பார்க்கிற பொழுதும் இந்த தோற்றத்தோட கூடியதாக பார்க்கிறோம். ஆகவே கடவுள் யாருன்னா இந்த தோற்றங்களை தோற்றுவித்தவர், ஜெகத்காரணன் ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரனுக்கு ஒரு உருவம் கொடுத்து, சங்கு சக்கரம் அதெல்லாம் கொடுத்து, இல்லை மான் மழுவெல்லாம் கொடுத்து, சிவபெருமான் இல்லை விஷ்ணு இல்லை வேற பெயர்களில் ஈஸ்வரனை வைத்திருக்கிறோம். அப்போ அந்த உருவத்தில் மட்டும் இறைவனை பார்க்கிறது அறியாமை என்பதை 11வது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். அதுக்கு முன்னாடி இன்னும் சில உதாரணங்கள்லாம் கொடுத்துருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்னு, யதாகாச ஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்திர கோமகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானி இதி உபதாரய. எப்படி ஆகாசத்தில் காற்றானது இருக்கின்றதோ, காற்றானது ஆகாசத்தில் வியாபித்து இருக்கின்றதோ, அதே மாதிரி இந்த எல்லா உயிர்களும் என் சங்கல்பத்தினால் உண்டாகி என்னிடத்தில் இருக்கின்றன. சர்வபூதானி கௌந்தேய பிரகிருத்தியும் மாம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதவ் விசிர்ஜாமியகம். இவை கல்பம் தொடக்கத்தில் இவைகள் தோன்றுகின்றன. கல்பத்தினுடைய முடிவில் இவைகள் என்னிடத்திலேயே லயமாகின்றன. அதனால் சிருஷ்டி தொடக்கத்தில் என்னிடத்திலிருந்து இவைகள் வெளிப்படுகின்றன. அதனால் உலகம்ங்கிறது ஒரு வெளிப்பாடுன்னு சொல்கிறோம். மண்ணில் பானைங்கிறது ஒரு வெளிப்பாடு. பானைங்கிற ஒரு வடிவம் அது வெளிப்படுகிறது. மண்ணுக்கு அது சக்தி இருக்குது. எல்லா மண்ணிலையும் பண்ண முடியுமா? பானையான பண்ண முடியாது. இப்போ களிமண்ணை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்ற பொழுது அந்த பானைங்கிற ஒரு தோற்றமானது வருகின்றது. பிறகு அந்த பானைங்கிற தோற்றம் என்ன ஆகுது? அதே களிமண்ணிலேயே லயமாகி விடுகின்றது. அதே மாதிரி இந்த பூமியில இருந்து எல்லா உயிர்களும் ஒரு தோற்றத்திற்கு வருகின்றன. கொஞ்ச நாளைக்கு தோற்றத்தில் இருந்து மீண்டும் பூமியிலேயே லயமாகி விடுகின்றன. எல்லா உடம்பும் அதானே. மரம், செடி, கொடியிலிருந்து, புழு பூச்சியிலிருந்து, அப்புறம் மனிதன், ஒட்டகம், யானை, என்னெல்லாம் பெரிய பெரிய உயிரினங்கள் இருந்தாலும் எல்லாமே மண்ணிலிருந்து வெளிப்பட்டது திரும்ப மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுகிறது. மண்ணுங்கிறது மட்டும் இல்லை, பஞ்சபூதங்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்கிறோம். எல்லாம் கலந்து தான் ஒரு உருவம் வருது. அது அதிலிருந்து வந்து அதிலே இருந்து அதிலேயே லயமாகி விடுகின்றது. அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு மூலத்தில் இருந்து தோன்றி வெளிப்பட்டு, அதனால் வெளிப்பட்டு இருந்து மீண்டும் அந்த மூலத்திலேயே லயமாகி விடுகின்றது. அந்த மூலம், அந்த பரம்பொருள், அது பிரம்மம், அது எந்த தோற்றமும் மறைவும் இல்லாமல் நித்தியமானதாக இருக்கின்றது, என்றைக்கும் இருப்பதாக இருக்கின்றது. அதனால் இந்த பிரகிருதியை என்னுடைய வசத்தில் வைத்துக்கொண்டு நான் இவைகளை படைக்கின்றேன், இவைகளை தோற்றுவிக்கின்றேன். அவரவர்களுடைய வினைக்கு ஏற்றாற் போல நான் உலகத்தை படைக்கின்றேன். அதனால் ஈஸ்வரன்கிற பொழுது இதெல்லாம் ஏன் வெளிப்படுகிறதுனா, ஏன் வெளிப்படுதுன்னா ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால வெளிப்படு. அங்கே தான் ஈஸ்வரன் முக்கியத்துவம் உடையவராக ஆகிறார். பிரம்மம் இருக்கு, அது மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுல இருந்து உலகம்ங்கிறது வருது, ஜீவன் வருது, ஜீவனுக்கான சரீரங்கள்லாம் வருகின்றது. அதை தோற்றுவிப்பவராக ஈஸ்வரன் இருக்கின்றார். அதனால அந்த கடவுள் ஈஸ்வரன், மாயையோட கூடிய ஈஸ்வரன், உலகத்தை படைப்பவராக, உலகத்தை நடத்துபவராக, அந்தந்த ஜீவர்களுக்கான உரிய புண்ணிய பாப பலன்களை கொடுப்பவராக இருக்கின்றார். அதே சமயம் அவர் அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் அவற்றை செய்வது இல்லை. அவர் அதற்கு சாட்சியாக இருந்து உதாசீனவது ஆசீனம் அப்படின்னு சொல்றார். அசக்தம் தேஷு கர்மசு.
இந்த கர்மா சிருஷ்டி முதலான தொழில்களை நான் செய்தாலும் அவைகளில் நான் பற்றுக்கொள்வது இல்லை, என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுப்பது இல்லை. அந்தந்த ஜீவனுடைய புண்ணிய பாவத்திற்கு ஏற்றாற் போல இந்த உலகத்தை தோற்றுவிக்கின்றேன், உடல்களை தோற்றுவிக்கின்றேன், நடத்துகின்றேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்படி இருக்கின்ற என்னை, இப்படி சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கின்ற என்னை, அப்புறம் எனக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பரபிரம்ம தத்துவத்தை அறியாதவர்கள் நான் ஒரு சரீரத்தை மட்டும் கொண்டவனாக என்னை கருதுகிறார்கள். அதனால் இந்த இடத்துல சகுண பிரம்ம, சகுணமாக மட்டும் இறைவனை ஒரு உருவத்தோடு கூடிய கடவுள் என்று பார்க்கிறத கொஞ்சம் நிந்தனை செய்கின்றார். ஏன்னா அது மட்டும் கடவுள் இல்லை, அதற்கும் அந்த மாயையும் இல்லாத கடவுள், மாயையோடு கூடியிருக்கிற பொழுது உருவத்தோடு இருக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை செய்கிறார். சிவனா, விஷ்ணுவா, பராசக்தியா, இன்னும் அநேக ரூபங்களில் இருக்கிறார். அப்போ அதில் ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு இது மட்டும்தான் கடவுள் அப்படின்னு நினைத்தா அது அறியாமை அன்றி வேறொன்றும் இல்லை. கடவுள் அந்த ரூபத்திலையும் இருக்கார் நினைச்சா தப்பு இல்லை. இப்போ மண்ணு பானையாக இருக்குது, அதில் ஒரே ஒரு பானையை எடுத்துக்கொண்டு இது மட்டும்தான் மண்ணுன்னா மண் அங்கே இல்லை, தலைக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதனால் அந்த பானையில் மண் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் மண் இந்த பானையில் மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்கா அது அறியாமை தவிர வேறொன்றும் இல்லை. அது மாதிரி இறைவனுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து கொண்டு இந்த ரூபத்தில் மட்டும்தான் இருக்கிறார், இது மட்டும்தான் உலகத்தில் சத்தியம், மற்றதெல்லாம் பேய் பிசாசு இல்லை, அது இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறது அது அறியாமை. அதனால் அவஜானந்தி மாம் மூடாகான, மூடர்கள் என்னை அறிவது இல்லை. எப்படி மானுஷியும் தனும் ஆசியும், மனிதன் மாதிரி இந்த சரீரத்தை எடுத்திருக்கின்ற என்னுடைய யதார்த்த சொரூபத்தை மூடர்கள் அறிவது இல்லை. அதனால் அப்படி அறியாதவர்கள் அந்த சரீரத்தின் மேலேயே பற்றுக்கொண்டு அந்த சரீரத்தோட அனுகிரகத்தை வென்றி மற்றும் அனித்தியமான உலகப் பொருள்கள் மேலே பற்றுக்கொண்டு அதெல்லாம் எனக்கு வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு அதற்காக கடவுளை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் கடவுள் இருக்கிறார், கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறான், தன்னை உடம்பாக கருதுகிறான், உலகத்தை சத்தியமாக கருதுகிறான், இந்த உலகத்திலிருந்து வருகின்ற சுக துக்கங்களை சத்தியமாக கருதுகிறான். அதனால் எனக்கு இந்த சுகம் வேண்டும், இந்த துக்கம் வேண்டாம் என்று அதை கொடுக்கின்ற, அதை நடத்துகின்ற இறைவனை வணங்குகின்றான், பக்தி செலுத்துகின்றான். ஆனால் இதெல்லாம் ஒரு மாயையான லீலையான ஒரு விவகாரங்கிறதை அவன் அறியாமல் இருக்கின்றான், அதன் சொல்றார். ஆனால் மகாத்மாக்கள் உண்மையை சத்தியத்தை அறிந்தவர்கள் மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதியும் ஆசிரிதாக பஜந்தி அனன்ய மனசக ஞாத்வா பூதாதி அவ்யயம். இந்த நாமரூபத்துக்கு வேறாக இருக்கின்ற பிரம்ம தத்துவத்தை அறிந்த மகாத்மாக்கள் அவ்வாறே என்னை அறிந்து அவ்வாறே என்னை தியானிக்கிறார்கள், உபாசிக்கிறார்கள் என்று ஞானிகளை, பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர்கள், இந்த நாமரூபத்திற்கு வேறாக இருக்கின்ற காரணமான சத்தியமான பரம்பொருளை அறிந்தவர்கள் எப்பொழுதும் என்னையே தியானித்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்றார். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஷ்ட திருடவரதாக நமஸ்யந்தஷ்ட மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசதே. அதனால் லௌகிக்க பொருள்களை கருதி இறைவனை வணங்குபவர்கள் இருக்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனுடைய தத்துவத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய சொரூபத்தையும் அறிந்து கொண்டு இறைவனை வணங்குபவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்த இடத்துல அடுத்த நிலைக்கு வர்றார். தன்னுடைய சொரூபத்தை சொல்லிட்டு நான் சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருக்கிறேன், உலகமும் சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருக்கின்றது, இந்த ஜீவனும் சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருக்கின்றான். சகுணமாக இருக்கக்கூடிய உடம்பை மட்டும் நான் கருதி சகுணமாக இருக்கக்கூடிய உலகத்தை சத்தியமாக கருதி அதிலிருந்து வருகின்ற இன்ப துன்பங்களை சத்தியமாக கருதி அவற்றை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர ரூபத்தையும் சத்தியமாக கருதி அதனால் அவர் பகவான், நான் பக்தன் என்று இவன் கருதி அந்த பகவானிடத்தில் நிறையா பிரார்த்தனைகளோட இவன் வணங்கி வழிபட்டு கொண்டு இருக்கிறான். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பகவான் அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அப்படி வருவதற்கும் என்ன சாதனம்ங்கிறத பக்தியை சொல்லுகின்றார். இந்த 11வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் பக்திங்கிறத பற்றி சொல்லுகின்றார். இந்த உலகம் ஜடமான உலகம் மட்டும் இல்லை, இந்த உலகத்திற்கு வேறாக உலகத்தை நடத்துபவராக ஒரு பரம்பொருள் இருக்கின்றது என்று புரிந்து கொள்வது, அவருடைய திட்டப்படி உலகம் நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது. அதனால் அனித்தியமான இந்த உலகத்தை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வைத்து கொள்ளாமல் இருப்பது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்,
பணம் இருந்தால் பாதுகாப்பு, உறவுகள் நிறையா இருந்தால் பாதுகாப்பு, இல்லை பிளாக் கேட் ஒயிட் கேட்டு வேறு என்னெல்லாம் செக்யூரிட்டி சர்வீஸ்லாம் இருந்தாக்க அது நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். பாதுகாப்புங்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் உலகத்திலிருந்து, உலக பொருள்களிலிருந்து நமக்கு கிடைக்கும் என்று, கிடைக்கிறது என்று நம்ம நினைக்கிறோம். இது ஒரு அறியாமை. ஏன்னா உலகமே பாதுகாப்பு இல்லாதது தான். கூட இருக்கிறவர் காப்பாற்றுவார்னா அவரே காப்பாற்றுறதுக்கு இன்னொரு வேணும். அவரே எப்போ இருப்பார் எப்போ போவார்னு தெரியாது. அப்போ அவரும் என்னை காப்பாற்றுவார்னா இல்லைப்பா, இந்த பணம் என்னை காப்பாற்றும், பதவி காப்பாற்றும் நினைக்கிறதா அதுவே அனித்தியமான பொருள். அது எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும்? அப்போ அதற்கு அந்த தன்மை இல்லை. அது ஜடமான பொருள். அது இன்னொன்றை சார்ந்து இருப்பது. அதனால் அதை புரிந்து கொண்டவன் உலகப் பொருள்களை சார்ந்து இருக்கிறதை விட்டு விடுகிறான். இந்த உலகப் பொருள்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பகவானிடத்தில் பக்தி கொள்கின்றான். எல்லாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவனிடத்தில் பக்தி கொள்ளுகின்றார். அதனால் ஒரு 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 சன்னியாசி ஒரு ஒரு ஏழை, ஒரு ஆனால் கொஞ்சம் ஞானம் இருக்கக்கூடியவர், பக்தி இருக்கக்கூடியவர். அவர் ராஜாவை பார்க்க போனாராம். ஏதோ பொருள் கேட்டு ராஜாவை பார்க்கறதுக்காக போகிறார். இவர் போகிற நேரத்தில் ராஜா வந்து அவர் கோயிலேருந்து பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருந்தார். மேலே பார்த்து, எனக்கு இன்னும் செல்வம் கொடு, இன்னும் ராஜ்யத்தை விரிவாக்கக்கூடிய பலத்தை கொடு, இன்னும் நிறைய அது கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கொண்டு இருந்தாராம். இவர் போனார், நின்னார், பார்த்தார், திரும்பிட்டார். ஒன்றுமே கேட்கல, திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பிரார்த்தனை பண்ண ராஜா பிரார்த்தனையை முடிச்சு பார்த்தா ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்கிறார். அவரை கூப்பிட்டு நிறுத்தினார். என்னங்க வந்த போனால் என்னப்பா, உனக்கு என்ன வேணும்னா? இல்லை, அவங்கள்ட்ட உதவி கேட்கலாம், பொருள் கேட்கலான்னு வந்தேன். நீங்களே கடவுள்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அப்போ நானே நேராக கடவுள்கிட்ட கேட்டுக்கலாமே, உங்ககிட்ட ஏன் கேட்கணும்னா? உங்களுக்கு கடவுள் கொடுப்பாருனாக்கா நானே நேராக கடவுள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், உங்களிடத்துல ஏன் கேட்கணும்? அதனால் நான் நேராக கடவுள்கிட்டயே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரி நாம உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அவன்கிட்ட அது கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு கொடுக்கறதே கடவுள் தான் கொடுத்து கொண்டு இருக்கிற. அப்போ நேரடியாக நம்ம அதை கடவுள்கிட்டயே கேட்கலாமே, கடவுள்கிட்டயே பேசலாமே என்று விவேகத்தை அடைந்தவர்கள் உலகப் பொருள்களில் இருந்து எதிர்பார்ப்பை விட்டு விடுகிறார்கள். உறவுகளிலிருந்து, செல்வத்திலிருந்து, அதிகாரத்திலிருந்து, பதவி, பணம் இதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட்டு இதெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கடவுளை சார்கிறார்கள். கடவுளிடத்தில் பக்தி கொள்கிறார்கள். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின்னா திருவள்ளுவர் சொல்றார். இதை உலகப் பொருள்கள் எல்லாம் இறைவனை சார்ந்திருக்கின்றன என்று புரிந்து கொண்டு எவன் இறைவனை சாருகின்றானோ, உலகப் பொருள்களில் சார்ந்திருக்கிறதை விட்டு இறைவனை சார்தல் என்ற நிலை வர்ற பொழுதுதான் அதான் பக்தி. அங்கதான் பக்திங்கிறது வருகின்றது. அந்த பக்தியை அடைந்தவர்கள் அதன் பிறகு இரண்டு விதமா, முதல் நிலையில சகாமமாக பக்தி பண்ணுகிறார்கள். இந்த பொருளெல்லாம் கடவுள் தான் கொடுக்குறார், அதனால கடவுள்கிட்ட நேராக கேட்போம்னு, கடவுளே எனக்கு இதை கொடு அதை கொடு அதை கொடுன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கிறார். அது கொஞ்ச நாளைக்கு அப்படி கேட்கிற பொழுது, அப்படி கேட்கறது தப்பு இல்லை. ஏன்னா பகவான் தான் நடத்தி கொண்டு இருக்கிறார், அவர்னால கொடுக்க முடியும். என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனையை பகவான் நிறைவேற்றி வைப்பார். ஆனால் அதற்கு சில நியமங்கள்லாம் வைத்திருக்கிறார். அவர் சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சிருக்கிறார். இந்த அளவுக்கு பூஜை பண்ணணும், இப்படி பூஜை பண்ணணும், இவ்வளவு ஜபம் பண்ணணும், இவ்வளவு தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா எவ்வளவு கேட்குறோமோ, எவ்வளவு நமக்கு தகுதி இருக்கோ, அல்லது எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாங்க முடியும். அதானே பிஸ்னஸ்ங்கிற பொழுது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோதான் வரும். 10 ரூபா கொடுத்தா அதுக்கேற்ற பொருள் வரும், 1000 ரூபா கொடுத்தா அதுக்கேற்ற பொருள் வரும். இப்போ பகவானுடைய அனுகிரகம் வேண்டும்னாக்க நம்ம எவ்வளவு நாம ஜபம் பண்ணுறோமோ, எவ்வளவு பாராயணம் பண்ணுறோமோ, எவ்வளவு பூஜை பண்ணுறோமோ, எவ்வளவு விரதம் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பகவானுடைய அருள் கிடைக்கின்றது. அதை எப்படியெல்லாம் ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம்ங்கிறத வேதமே சொல்லுகின்றது, பகவானே சொல்லி இருக்கிறார். அந்த சகாமமான விஷயங்கள், பக்தி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ அந்த விஷயத்தில் நியமங்கள் நிறையா இருக்கு, நிறைய விதிகள் இருக்கின்றது. எப்படி செய்யணும், எவ்வளவு செய்யணும், எந்த இடத்துல செய்யணும், எந்த காலத்தில் செய்யணும், எந்த மந்திரங்களை பயன்படுத்தணும் என்பதில் நிறைய நியமங்கள் இருக்குது. அப்போ சகாமமாக பண்ணுகின்ற பொழுது அதெல்லாம் சரியாக முறையாக ஒருவன் கடைபிடிக்கிற பொழுது தான் அதற்கான பலன், அந்த தேவதைகள் அந்த பலனை அருள்கின்றன. சகாம பக்தியில் விதிகள் அதிகமாக இருக்குது. அந்த விதிகள் எல்லாம் நம்ம முறையாக கடைபிடிக்கணும். அதே பக்தி நிஷ்காமமாக அந்த பக்தியவே அடுத்த நிலைக்கு போகிற பொழுது கடவுள் இருக்கிறார், கடவுள் தான் உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னா, அப்போ இந்த உடம்பா அவர் நம்ம கேட்டு வரலை, உடம்பா அவர் தான் கொடுத்தார். அவர் தான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது நம்ம பிரார்த்தனை பண்ணியா சாப்பாடு கொடுத்தாரு. அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுது உணவு கிடைத்தது, நேரத்துக்கு உணவு கிடைத்தது, மற்ற எல்லாம் கிடைத்தது.
இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணாமலே இந்த உடல் வந்து இருக்கு, உலகம் இருக்கு, உலகத்தில் நமக்கு தேவையான எல்லாம் காற்று நீர் உணவு எல்லாமே இருக்கின்றதுன்னா எல்லாமே பகவான் தான் அவருடைய திட்டப்படி நடத்தி கொண்டு இருக்கிறார்னா இப்போ இந்த உடம்பு இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை அவரே கொடுப்பார். நான் ஏன் அவர்கிட்ட கேட்கணும்னா அதனால என்ன தேவையோ அதை நீயே கொடுன்னு நிஷ்காம பக்திக்கு போற. சகாம பக்தி லௌகிக்கமான அனித்தியமான உலக பொருள்களை கேட்கறத நிறுத்திட்டு பகவானையே கேட்க தொடங்குகின்றார். பகவான் அவர் எப்படி அனுகிரகம் பண்றாரோ அப்படி பண்ணட்டும், அல்லது பகவானே எனக்கு வேண்டும்னா. அதனால உலக பொருள்களுக்காக கடவுளை வணங்குதல் அப்படிங்கிற நிலை மாறி கடவுளுக்காகவே கடவுளை வணங்குதல்ங்கிற நிலைக்கு செல்லுகின்றார். அதான் நிஷ்காம பக்திங்கிறது வருது. அதுவும் அடுத்த விவேகம். அந்த பக்தியினுடைய தர்மமாக வாழ்ந்து பக்தியாக இருக்கிறதோட ஒரு பிரயோஜனம் நிஷ்காம பக்தியானது ஏற்படுகின்றது. அதனால் கடவுள்கிட்ட உலக பொருள்கள்லாம் கேட்டு கேட்டு ஒரு குறிப்பிட்ட நிலையில் எதுக்கு அனித்தியமான பொருளை கேட்கணும், கடவுளே நீயே வந்து விடுனா. அதனால் ஒரு ஏழை வீட்டுக்கு கடவுள் வந்தார். ரொம்ப ஏழையாக இருக்கிறானே, அவனுக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணலான்னு சொல்லி கடவுள் வந்தார். வந்து பார்த்தா எல்லாம் ஒரே ஈய பாத்திரம், அப்படி ரொம்ப வறுமையாக இருந்தது. இவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கலாமே நினச்சி அந்த கடவுள், உனக்கு எவ்வளோ வேணும், பணம் தானே வேணும், என்ன வேணும்னா தங்கம் வேணும்னா, என்ன தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு அண்டா இருந்தது, அதை தொட்டார், அது தங்கமாயிடுச்சு. பார்த்தா அவனுக்கு நமக்கு தான் திருப்தி வராது எவ்வளோ கொடுத்தாலும். உடனே பக்கத்தில் இருக்க பாத்திரம் பார்த்தான், சரி அண்ணா இன்னும் வேணும்னு நினைக்கிறான் போலன்னு சொல்லி அந்த பாத்திரத்தை தொட்டார், அதுவும் தங்கமாயிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தா இப்படி சுற்றி ஒன்று ஒன்றா தொட்டு கொண்டு இருந்தால் தங்கமாயிடுச்சு. அவன் ஒன்றும் பேசலை, போதும்னு சொல்லவே இல்லை. பகவான் பார்த்துக்கிட்டே இருந்தார். கடைசியாக அவனுக்கு இன்னும் எவ்வளவு தான்ப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், அந்த விரலை மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. நீ ஏன் எந்த விரலால எந்த கையால தொட்டு இதெல்லாம் தங்கமாக்குனீங்களோ, ஏன் நீங்க கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா தொட்டு இருக்கணும்? அந்த கையை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாக்கா நானே வேணுங்கிற அளவு பண்ணிக்குவானே, ஏன் சிரமப்படுறீங்கன்னு கேட்டான். அந்த மாதிரி. அதனால என்னன்னா, விரலை கொடுதான்னு அர்த்தம் நீங்களே இருந்துருங்கன்னா, நீங்க இருந்து ஒன்று ஒன்றா தங்கமாக்குறதுக்கு நீங்களே பெர்மனண்டா இருந்துட்டீங்கன்னாக்கா நீங்க வேணுங்கிறத பார்த்துவீங்க. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கிற அந்த கருத்து. அதனால கடவுள்கிட்ட ஒன்று ஒன்றையா கேட்கறதுக்கு மேலே, கடவுளே நீயே இங்கே வந்துரு, நீயே இருந்துருன்னா, நீயே வந்து இருந்துட்டாக்க எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் என்று பகவானை அடையணும்னா, பகவானால உலக பொருள்களை அடையணுங்கிற எண்ணம் இல்லாமல் பகவானையே நான் அடைய வேண்டும். ஒன்று அவர் இங்கே வரணும், இல்லை நான் அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும். ரெண்டு தான். அவர் வந்து இங்கே இருக்க மாட்டார். அதனால நான் அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும். இந்த அனித்தியமான உலக வாழ்க்கையிலிருந்து, உடம்புல இருந்து விடுபட்டு இறைவன் இருக்கின்ற உலகத்தை அல்லது இறைநிலையை நான் அடைய வேண்டுங்கிற அந்த நித்தியமான பதவி, நித்தியமான சுகம், நித்தியமான நிலை வேண்டுங்கிற பிரார்த்தனை, அதுக்கு பேர் தான் முமுட்சுத்துவம்னு பேர். அதை பக்தி வார்த்தையில் சொன்னால் நிஷ்காம பக்தின்னு பேர். இந்த லௌகிக்க பொருள்களெல்லாம் எதிர்பார்க்காம இறைநிலையை அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த நிலை, அது நிஷ்காம பக்தி. நிஷ்காம பக்திக்கு வர்ற பொழுது அங்கே பெரிய விதி நியமங்கள்லாம் கிடையாது. நமக்கு உள்ளார்ந்த பக்தி இருந்தால் போதும், நம்ம சக்திக்கு ஏற்றவாறு எப்படி வேணாலும் பூஜை பண்ணலாம். ஏன்னா நம்மள்ட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் கொடுத்தா கொடுக்கறது அவர் கொடுப்பார், கொடுக்கட்டும், கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலைனாலும் ஓகேனா. பகவானே அங்கே இங்கே உத்தரவாதம் கொடுக்குறார். அனன்யாஸ் சிந்தையன் தோமாம் ஏ ஜனாஃப் பர்யுபாசத்தே தேஷாம் யுக்தானாம் யோகக்ஷேமம் பகாம்யகம்னா. இந்த 22வது ஸ்லோகம். யார் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் எப்பொழுதும் என்னையே தியானித்து கொண்டு இருக்கிறார்களோ, சிந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான யோகக்ஷேமத்தை நானே கொண்டு வந்து தருகிறேன், கேரண்டி கொடுக்குறேன். யோகம்னா நம்மிடத்துல இல்லாததை அடையிறது. என்ன தேவையோ அந்த வரவேண்டிய பொருள். க்ஷேமம்னா ஏற்கனவே இருக்கின்ற பொருள். ஏற்கனவே இருக்கிறது நம்ம விட்டு போகாமல் இருக்கணும். அப்புறம் என்ன தேவையோ அது வரணும். இந்த ரெண்டுக்கு தான் நம்ம வாழ்நாள் முழுக்க உழைத்து கொண்டு இருக்கிறோம். பகவான் என்ன சொல்றார், என்னிடத்துல யாருக்கு பரிபூர்ண சரணாகதி இருக்கோ, பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கோ, பக்தி இருக்கோ, என்னையே எவன் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு தேவையானதெல்லாம் நானே டோர் டெலிவரி பண்றேன்னா, நானே கொண்டு யோகக்ஷேமத்தை நானே கொண்டு கொடுக்கின்றேங்கிற உத்தரவாதம் கொடுக்கிறார். அதனால அந்த பக்தி நிலைக்கு வருகிறவன். அதனால் அங்கே ஸ்ரத்தை, பரிபூர்ண சரணாகதி. அப்படி இருக்கிறவன் பகவானை பூஜை பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, ஏதோ கோடி கோடியாக செலவு பண்ணி கோயில் கட்டணுமா, இல்லை பெரிய யாகம் பண்ணணும், பூஜை பண்ணணுமான்னா இல்லை. ரொம்ப எளிமையாக சொல்கிறார். நிஷ்காமமாக பக்தி பண்ணுறது ரொம்ப ஈஸியானது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒரு இலையோ பூவோ ஒரு பழமோ தண்ணீரோ
எதுவும் கிடைக்கலன்னா தீர்த்தம்னா எடுத்து அபிஷேகம் பண்ணால் போதுமானதுன்னா, ஒரு வில்வ இலையோ துளசி இலையோ பறித்து வச்சா போதுமானது, ஒரு பூ பறித்து வச்சா ஒரு செலவும் கிடையாது, இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதுமானது. என் முக்கியமானது என்னது? பக்தியை உண்மையான பக்தியோட உள்ளார்ந்த பக்தியோட எவன் இதை செய்கின்றானோ அவனுக்கு எல்லாவற்றையும் நான் தருகின்றேன். அந்த பக்தியினால அவன் சமர்ப்பணம் பண்றத நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு பகவான் சொல்றார். அதனால சகாமமா பண்ற பொழுது எண்ணற்ற நியதிகள் இருக்கு, நியமங்கள் இருக்கு. நிஷ்காம பக்தியில எதுவும் கிடையாது, பக்தி இருந்தா போதுமானது. அதனால தான் நம்ம புராண இதிகாசங்கள்ல நிறைய கதைகளை பார்க்கிறோம். கண்ணப்பன் கதையிலிருந்து எல்லா விதுரர் வீட்டுக்கு பகவான் தேடி போறார். அங்க துரியோதனன் மற்ற எவ்வளவோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கெல்லாம் போல விதுரரோட வீட்டுக்கு பகவானே தேடி போறார். இப்படி கதைகள் நிறைய பார்க்கிறோம். கண்ணப்பனுக்கு அருள் புரியறத பார்க்கிறோம். அந்த உண்மையான பக்தி அது என்னை அடைவதற்கான வழின்னு பக்தியினுடைய சுலபமான விஷயத்தை சொல்றார். அதுக்கப்புறம் கர்ம யோகம், உபாசனை, ஞான யோகம் என்பது பக்தியினுடைய அம்சங்களாக இருக்கிறது. அதனால் பக்தி யோகம்னு தனியாக ஒன்றும் கிடையாது. கர்மாவை பலனை எதிர்பார்த்து பண்ணுறவன் காலப்போக்கில் பலனை எதிர்பார்க்காம அந்த கர்மாவை செய்கின்றான். ஏன்னா பகவான் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், நான் அதை செய்கின்றேன், அதற்கான பலன் என்னவோ அவர் கொடுக்கறத கொடுப்பார், எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு இருக்கிறது கர்மயோகம். அதுவும் பக்தி இருக்கிறதுனால தான் கர்மயோகம் இருக்கும். அதே பக்தியோடு அவன் ஜபம் பண்ணுறான், தியானம் பண்ணுறான், அது உபாசனை. அதுவும் பக்தியோட செய்யக்கூடியது. அது எதற்காகனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அது செய்யறதே சந்தோஷமா இருக்கு, ஜபம் பண்ணுறதே சந்தோஷமா இருக்கு, தியானம் பண்ணுறதே சந்தோஷமா இருக்கு, பாராயணம் பண்ணுறதே சந்தோஷமா இருக்கு, பாடம் படிக்கிறதே கேட்கறதே சந்தோஷமா இருக்கு. வேற அதற்கு மேலே வேற பொருள் அதனால சந்தோஷங்கிறது இல்லை, இதை செய்வதே மகிழ்ச்சியானதாக இருக்கின்றது. அதான் பக்தனுடைய மனநிலை. அதுக்கப்புறம் இந்த தத்துவ சாஸ்திரங்களை படிக்கிற பொழுது பகவானுடைய இந்த பராப்பிரகிருதி, அபராப்பிரகிருதி அல்லது சகுண ரூபம், நிர்குண ரூபம், இந்த உலகத்தினுடைய தன்னுடைய அனைத்தினுடைய யதார்த்த சுரூபமும் அவனுக்கு விளங்குகின்றது. அதன் பிறகு அவன் ஞானி பக்தனாக, ஞானத்தோடு பக்தியுடையவனாக அவன் இருக்கின்றான். அது பக்தியினுடைய இறுதி நிலை. இப்படி இந்த 9வது அத்தியாயத்தில் ஈஸ்வர ஸ்வரூபம் என்று சகுணம், நிர்குணம் அதை பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றார். அதுக்கப்புறம் அந்த சகுணமான ஈஸ்வரனை வணங்கி சகுணமான ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால நான் உடல் இல்லை, மனது இல்லை, புத்தி இல்லை, இந்த உலகம் சத்தியம் இல்லை, இதற்கு வேறான பரம்பொருள் இருக்கின்றது என்று புரிந்து கொள்கிறான். அதற்கு சகுணமான ஈஸ்வரனுடைய அருள் தேவை. நிர்குணமான பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கு சகுணமாக இருக்கின்ற ஈஸ்வரனுடைய அருள் தேவை. அதனால எப்பொழுதும் மற்ற ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அந்த பூஜா முறைகள், அதுவும் எந்தெந்த ரூபத்திலலாம் அவர்கள் என்னை வணங்குகிறார்களோ அந்தந்த ரூபத்தில் இருந்தே அனுகிரகம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்கிறார். பக்தியை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். இந்த அளவில் இந்த அத்தியாயத்தை நம்ம நிறைவு செய்கின்றோம். இதற்கு அடுத்த அத்தியாயங்கள் இதை இன்னும் விரிவுபடுத்தி சொல்லுகின்றன. இந்த பக்தியையும் பகவானுடைய சொரூபத்தையும் எப்படியெல்லாம் பகவானை நம்ம பார்க்கலாம், தியானம் பண்ணலாம்ங்கிறத சொல்லுகின்றன. இதில் இன்னொரு முக்கியமான ஸ்லோகம் பகவானிடத்தில் பக்தி பண்ணுறதை பற்றி சொல்கிற பொழுது பகவானை முதல்ல ஏக ரூபமாக பார்த்து பக்தி பண்ணுறது, அப்புறம் அநேக ரூபமாக பக்தி பண்ணுறது, அதுக்கப்புறம் நிர்குணமாக பகவானை புரிந்து கொண்டு பக்தி செய்தல் அப்படிங்கிற அந்த விஷயமும் இங்கே வருகின்றது. முதல்ல கடவுளே இல்லைங்கிறது இல்லாமல் கடவுள் இருக்கிறார், கடவுள் உலகத்தை தோற்றுவித்தவர், நடத்துகிறவர் அப்படிங்கிற கடவுள் ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரூபத்தில் அதீதமான ஈடுபாடு கொண்டு, ஏன்னா மன ஒருமுகப்பாட்டுக்காக அது தேவை. எண்ணற்ற ரூபங்களில் மனசு சிதறும். அதனால் ஒரே ஒரு வடிவம், சிவனோ விஷ்ணுவோ அல்லது பராசக்தியோ விநாயகரோ முருகனோ ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரூபத்தில் மனதை லயப்படுத்தி பக்தி பண்ணுதல். அதுக்கப்புறம் அந்த ஒரே இறைவன் தான் பலவாகவும் பல ரூபங்களில் அவரே பல வடிவங்களில் பல கடவுள்களாக இருக்கிறார்னு அநேக ரூபமாக, கடவுளையே அநேக ரூபமாக எல்லா ரூபத்தையும் ஏற்றுக்கொண்டு வணங்குதல். அதுக்கப்புறம் என்னது? கடவுள் அநேக ஈஸ்வர ரூபமாக மட்டும் இல்லை, கடவுள் உலக ரூபமாகவும் இருக்கின்றார் என்று
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் கடவுளுடைய வடிவமாக பார்க்கிறதுன்னு. ஒரு சிவன்னா சிவனை மட்டும் பார்க்கிறது. அப்புறம் என்னது விநாயகர், முருகன், அப்புறம் விஷ்ணு எல்லாத்தையும் பார்க்கிறதுன்னு. அதற்கு அடுத்த நிலையில் என்னது உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களிலும் கடவுளுடைய ரூபமாகத்தான் இருக்கு என்று அனைத்தையும் கடவுளாக பார்த்தல். அதற்கப்புறம் வாஸ்தவமாக கடவுள் இதற்கு அனைத்துக்கும் கடந்தவராக இருக்கின்றார்னு புரிந்து கொண்டு நிர்குண பிரம்ம தத்துவமாக ஞானமாக கடவுளை பார்த்தல். ஞானத்தினால கடவுளுடைய யதார்த்த சொரூபத்தை பிரம்ம தத்துவத்தை உணர்ந்து அதையே சிந்தித்து கொண்டு இருத்தல்ங்கிறது பக்தியினுடைய இறுதி மேலான நிலை. ஏக பக்தியில் தொடங்கி ஏகரூப பக்தியில் தொடங்கி அப்புறம் அநேக ரூப பக்தி, அப்புறம் விஸ்வரூப பக்தி, அதுக்கப்புறம் நிர்குண பிரம்ம ஞானம். அதனால் அடுத்த 10வது அத்தியாயத்தில் 11வது அத்தியாயத்தில் இதைத்தான் பகவான் விரித்து சொல்ல போகின்றார். நம்ம அதை அடுத்த வகுப்பில் தொடருவோம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.